இயற்கை என்றாலே அழகு தான். அதுலேயும் அமேசான் காடு பேரழகு. அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அமேசான் காட்டில் நடக்கும் மரத்தில் தொடங்கி குதிக்கும் நதி வரை பல மர்மங்களும் ரகசியங்களும் கொட்டி கிடக்கு. அமேசான் மலைக்காடு 6 மில்லியன் சதுர மைல் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கு. ஒரு அழகான உலகின் மிகப்பெரிய மலைக்காடுன்னு சொல்லலாம். தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள அமேசான் மலைக்காடு பிரேசில், பொலிவியா, பெரு, ஈக்வடார், கொலம்பியா, வெனிசுலா, கயானா, சூரினாம் மற்றும் பிரெஞ்சு கயானா போன்ற எல்லா நாட்டிலையும் பரவி இருக்கு. அமேசான் காட்டில் ஏராளமான மூலிகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் அங்கே பல மர்மங்களும் ரகசியங்களும் நிறையாவே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னதுன்னா நடக்கும் மரம். நீங்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மரம் நடக்கும், ஓடும், ஏன் டான்ஸ் கூட ஆடும். இது ஃபுல்லாக அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா கிராஃபிக்ஸ் மூலமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நிஜமாகவே மரம் நடக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? நம்பித்தான் ஆகணுங்க. அமேசான் காட்டில் மரம் நடக்குது. எப்படின்னா சூரிய ஒளி படுற திசையை நோக்கி மரத்துக்கு புதிய வேர் உருவாகுது. இதனால் பின்னாடி ஏற்கனவே வளர்ந்த வேர் முறிய ஆரம்பிக்குது. அப்போ சூரிய ஒளி படப்பட அந்த வேர் புதுசாக வளர வளர அந்த மரம் நகர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்து விச தவளை. இந்த உலகத்தில் எத்தனையோ கொடிய உயிரினங்கள் இருக்கும். ஆனால் இந்த அமேசான் காட்டில் உள்ள ஒரு சின்ன தவளை ரொம்பவே ஆபத்தானது. தங்க நிறத்தில் அழகாக இருக்கிற இந்த சின்ன தவளை எல்லா விலங்குகளை விடவும் அதிகமான நச்சுத்தன்மை கொண்டது. தன்னோட விஷத்தால் 10 பேரை கூட கொல்லக்கூடிய திறமை கொண்டது அந்த தவளை. அடுத்து பொட்டு பறவை. இந்த பறவை அமேசான் காட்டில் அதிகமாகவே காணப்படுது. இந்த பறவையை நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த பறவை இரவில் வெளியில் பகலில் ஒரு மரத்தின் கிளையாகவே மாறிடும். அந்த பறவை சூழ்நிலைக்கு ஏற்ப அதோட உடலை உடைந்த கிளை போல மாற்றிக்கிறது. இதனால் இதை கூடிய சீக்கிரத்தில் யாருனாலையும் பார்க்க முடியாது. அடுத்து கொதிக்கும் நதி. நீங்கள் நிறைய நதியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கொதிக்கும் நதி அப்படின்னு ஒன்றை கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. இது அமேசான் காடை தவிர வேறு எங்கேயுமே இல்லை. இந்த நதியை பார்த்தீங்கன்னா நீளம் 4 மைலும் அகலம் 25 மீட்டரும் இருக்குது. இங்கே வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ் முதல் 100 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இதனால் தான் இதுக்கு கொதிக்கும் நதியுமே பேர் வந்துச்சு. இந்த நதி மழைக்காலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து புல்லட் எறும்பு. நம்ம வீட்டில் இருக்கிற எறும்பு மாதிரி இல்லை இந்த எறும்பு. இது கடிச்சா துப்பாக்கி குண்டு தொலைச்சது போல் ரொம்பவே வலிக்கும். இதனால தான் இதுக்கு புல்லட் எறும்புன்னு பேர் வந்துச்சு. இது கடிச்சா 24 மணி நேரம் வரை வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ராட்சச பாம்பு. அமேசான் காட்டில் 70 வகையான பாம்புகள் காணப்படுது. அனகொண்டா ரொம்பவே பெரிய பாம்பு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா 30 அடி வரை உள்ள பாம்பு அமேசான் காட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அமேசான் காட்டில் வாழ்கிற மக்கள் 160 அடி நீளமுள்ள பாம்பை பார்த்ததா சொல்கிறாங்க. இதோட வாயோட நீளம் மட்டுமே 6 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேம்பயர் மீன். இதுக்கு இன்னொரு பேர் ஃபயாரா மீன். இது எப்போதுமே சண்டையில் இருந்து பின்வாங்கியதே இல்லை. பெரிய அடிப்பற்கள் இதுக்கு இருக்குது. இந்த மீன் மனிதர்களை துன்புறுத்தாது. ஆனால் மற்ற மீன்களை விடவே விடாது. அப்படி தான் வேட்டையாடி சண்டையிடும். அடுத்து ரகசியமான பழங்குடியினர்கள். அமேசான் காட்டில் மர்ம உயிரினங்கள் மட்டுமல்ல, பழங்குடியின மக்களுமே வாழ்கிறாங்க. இந்த மக்களுக்கு வெளியுலகத்தோட எந்த தொடர்புமே இல்லை. இந்த மக்கள் நம்ம ஆதிவாசிகளை பார்த்த மாதிரியே இன்னும் அந்த இலத்தலையை தான் ட்ரெஸ்ஸாகவே யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் விலங்குகளை வேட்டையாடி அதை நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்றாங்க. இவங்களும் வெளி உலகத்தை பார்க்கணும்னு நினைக்கல. யாராச்சும் இவங்களை பார்க்க வந்தாலும் அவங்களுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. அதையும் மீறி அவங்கள பார்க்க போன சில பேர் யாரும் உயிரோடவே திரும்ப வரலை. இந்த காட்டில் ஒவ்வொரு நொடியும் 1.5 ஏக்கர் அமேசான் காடுகள் அழிஞ்சிக்கிட்டே வருது. இப்படியே இந்த நிலைமை நீடிச்சிச்சுன்னா 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் அமேசான் காடு ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிற அடையாளமே காணாமல் போயிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அமேசான் காடு மாதிரி உங்கள் ஊர்லேயும் திகிலூற்ற காடு எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பாய்.